ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டூனா ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் வேகிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு பாக்ஸில் உள்ள ஃபிஷ்ஷு தான் எடுத்திருக்கேன். மீனை உள்ளே சேர்த்ததும் கிளறி விடக்கூடாது, நொறுங்கிரும். இப்போ அப்படியே மூடி போட்டு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 2 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான டூனா ஃபிஷ் குழம்பு ரெடி. இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.